இழுத்துக்க போகுது. திமுக காசு வாங்கி பேசுறீங்களா? காசு வாங்கி அப்புறம் பேசுறதெல்லாம் அப்புறம் எவ்வளவு காசு வாங்குறீங்க சார்? 10 பைசா கொடுக்கல. மேயர் யாருன்னே தெரியாம. அப்ப சென்னைக்கு சேகர் பாபு மேனேஜர் இல்லையா? ஒரு சாமானியனா நான் கேள்வி கேட்கிறேன், கேட்டா உங்களுக்கு திமுக காரன் கேள்வி கேட்கறான்னு தோணுது. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நம்ம இருக்கணும். இது அண்டாவா பிரியாணி பீஸாவா? ஜனநாயகனை பிணநாயக அண்ணாமலை கூட குத்துருப்பாருல, நான் எடுத்து சாட்டியில் அடிச்சிட்டேன், விஜய் எடுத்துட்டாரு அப்படின்னு அவரு கூட மொட்டை கட்டி போட்டுருப்பாரு நினைக்கிறேன். ஆமால, உங்க தோல் மேல கை போட்டிருக்காங்க பாஜக. அப்படிதான் நினைச்சோம். அதுலதான் விமர்சிக்காம இருந்தீங்க, திட்டாம இருந்தீங்க. அவர் ஒரு சங்கீத வித்வானுங்க. இது சங்கீதா வித்துட்டாரா? உங்களுக்கு கர்நாடக சங்கீதம் புரியுமா? எனக்கு கர்நாடக சங்கீதம் தான் புரியும்னா, சென்னையில இருக்கிற சங்கீதாவே எனக்கு நல்லா புரியும். சமோசாவா? கழுத்து வரைக்கும் தண்ணியில இருந்து சாதகம் பண்ணணும், அப்பதான் கத்துக்க முடியும். தண்ணியில முழுகிட்ட பாட சொல்லுங்க இந்த மாதிரி பாட்டெல்லாம். எங்க புசியாவும் புது ராகம் கண்டுபிடிச்சு. அப்படி என்ன ராகம்? புது ராகம் விஜய ராகங்க. அடுத்த ஒரு ராகம் கண்டுபிடி சொல்லுங்க, அதுக்கு திரிஷா ராகம் வச்சிருவோம். எனக்கு வர்ற கோத்துக்கு ரொம்ப முக்காதீங்க, வந்துடும். செருப்பு கட்டி என்னை அடிச்சு, செருப்பு கட்டி அடிச்சு. செருப்பெல்லாம் ஸ்டுடியோ வெளியே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். எல்லாம் ஒண்ணும் இல்ல, யாரோட தனியும் எங்களுக்கு தேவையில்ல. 2026 இந்த படம் என்ன படம்? படம் நாங்க யூடியூப்ல பாத்துப்போம். ஆமா, ஆனா இந்த 2026 எலெக்ஷன் தேர்தல் இருக்குல்ல, அது யூடியூப்லயே நடத்திக்கலாம். யூடியூப்ல தேர்தலா? இல்ல புரியல. இல்ல, படத்தையே யூடியூப்ல பாத்தீங்கன்னா தேர்தல் யூடியூப்ல நடத்திக்கலான்ற. இல்ல, என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? தேர்தல்னா சும்மா கிடையாதுங்க. தேர்தலுக்கு முன்னால இந்த அரசாங்கமே தேர்தலோட கண்ட்ரோல்ல போயிடும். அவங்கதான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் என் தலைவன் ஒவ்வொரு இடத்துல நின்னு பேசுவான். எந்தெந்த முச்சந்தில நிப்பாரோ, முச்சந்தில நிப்பாரு. ஒவ்வொரு இடத்துல நின்னு பேசுவாரு. முச்சந்தில மூத்திர சந்தில நிப்பாரான்னு கேக்குறேன். ஹலோ, என் தலைவன் வந்து தேர்தல் கண்ட்ரோலோட இதுக்கு போயிருச்சுன்னா அரசாங்கத்தோட இது எல்லாமே தேர்தல் கண்ட்ரோலுக்கு போயிரும். புரியுதுங்களா? அவங்கள கண்ட்ரோல்ல இருக்கிறப்ப நம்மள எவனுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு பிஜேபி காரனும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒரு டிஎம்கே காரனும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எந்த கட்சிக்காரனாலும் நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்பவே உங்க தலைவர் பிஜேபி கண்ட்ரோலுக்கு போயிட்டாராம. ஒரு பக்கம் சிபிஐ, ஒரு பக்கம் ஜனநாயகன், நெருக்கடி தாங்க முடியலையாம. பிரச்சனையே இல்லாத ஒரு மனிதனுக்கு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க. ஆனா ஒரு விஷயம், இது மாதிரிலாம் ஒண்ணு பப்பு வேபாது. என் தலைவர் போடுற ஸ்கெட்ச் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஏன்? வேற என்ன கம்பெனி இருக்கும்? நட்ராஜ் கம்பெனி, கேமல் கம்பெனி, வேற என்ன கம்பெனி ஸ்கெட்ச் வச்சிருக்காரு? என்னது புரியல? இல்ல, ஸ்கெட்ச் பார்க்க முடியாது நீங்களே, வேற லெவல்ல இருக்கு. நீங்களே கேமல் அப்புறம் நட்ராஜ், இந்த ஸ்கெட்ச் இல்லாம வேற எதனா ஸ்கெட்ச் வச்சிருக்காரா? என்னங்க அது? இல்ல, நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? அந்த ஸ்கெட்ச் நல்லா என்ன குழந்தைங்களை வச்சு ஸ்கெட்ச் பென்சில் வச்சு எரியறத பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல, ஸ்கெட்ச் திட்டமிடுதல். ஓ, திட்டம். கத்தி படம் பாத்தீங்களா? கத்தி எல்லாம் படம் பார்க்க மாட்டேன், சைலண்டா தான் போய் பார்த்துட்டு வருவேன். ஹலோ, கத்தி படத்துல டேபிள் கீழே குறிஞ்சு பாப்பாரு தெரியுமா? அப்போ ஒரு ப்ளூ பிரிண்ட்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? ஆமா ஆமா, அதான் அதான் திட்டமிடுதல். புரியுதுங்களா? அதான் ஸ்கெட்ச். அந்த மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் கையால எவன் கண்ணுக்கு தெரியாம நாங்க போட்டு வச்சிருக்கோம். செய்ய ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, வேற லெவல்ல இருக்கும். செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க செய்ய ஆரம்பிச்சா. இப்ப கூட என்ன ஒரு விஷயங்க, எங்க மேல என்ன மாதிரிலாம் திரிக்கிறதுக்கு இருக்காங்க தெரியுமா? ஆமா, சிவகார்த்தியம் படத்தை ரிலீஸ் பண்ணி அதுல வந்து அவங்க ஆளுங்களே வச்சு கலவரத்தை உண்டு பண்ணி தியேட்டர் எல்லாம் உடைச்சு அடிச்சு இதெல்லாம் பண்றதுக்கு இருக்காங்க. பண்ணிட்டு எங்க பேரை சொல்றாங்க இருக்காங்க. பண்ண போறத முன்னாடியே சொல்லிடுவீங்க. சாக்கா படம் ரிலீஸ் ஆகலன்னா யார் பண்ணாங்கிறது யார் மேல வரும்? தப்பு நம்ம மேல. நீங்க பண்ண உங்க மேலதான். ஏற்கனவே 41 பேர் செத்தது போனதுக்கே நம்ம மேல வைக்கிறாங்க. இப்ப தியேட்டர்ல ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததோ அதுக்கு நாங்க தான் காரணம். இதெல்லாம் பண்ண போறது யார் தெரியுமா? டிவி கேக்காரங்க. ஒரு விஷயங்க, நாங்க வந்து அமைதியின் சுரூபமா. யாரு? காந்தியோட அகிம்சா வழி. இந்த நாடு அகிம்சை
பெற்ற நாடு. நீங்க புரியுதுங்களா? நீங்க அகிம்சை வழியில இருக்கணும். நீங்க எங்கேயும் வம்பு சண்டை இருக்க கூடாதுங்கிறது தலைவர் தெளிவா சொல்லிட்டாரு. நீங்க ஆதவர்ஜுனா மூலியமா தான் நாங்க இம்ப்ளிமெண்டே பண்ணிருக்கோம் அந்த விஷயத்த. ஓ ஆதவர்ஜுனா மூலியமா தான் இந்த விஷயம் எல்லாம் பண்ண போறீங்க. ஏற்கனவே சொன்னாரு, காலேஜ் பசங்க எல்லாம் ஓடி வந்துட்டாங்க, அவங்க புக்கு தூக்கின்னு வரும்போது அருவாள் அது எல்லாம் அதுதான் தப்பா நான் திருப்பி டிஎம்கே காரணம் பேசிட்டு இருக்கேன். என்னங்க புரியல? டிஎம்கே காரணத்தை காசு வாங்கி பேசுறீங்களா? காசு வாங்கிட்டேன். அப்புறம் பேசுறதெல்லாம் அப்புறம் எவ்வளவு காசு வாங்குறீங்க சார்? 10 பைசா கொடுக்கல, நீ வேற கம்முன்னு 10 பைசா அதெல்லாம் இருக்கட்டும். எந்த ஏரியா? அம்மா சத்தியமா கொடுக்கல. எந்த ஏரியா நீங்க சார்? அம்மா சத்தியமா கொடுக்கல. எந்த ஏரியாங்க? வட சென்னை சார். வட சென்னையா? வட சென்னையா தானே? சென்னை தானே? தெரியும். அவர் காசு கொடுப்பாரு. குடுக்கல சார். அவரு ஏங்க அது அந்த மேயர் வந்து கொடுப்பாருங்க. அவரு வந்து கொடுக்குற ஆளுங்க எல்லாம் கொடுக்குற ஆள் தாங்க மேயர். அவங்க கண்ட்ரோல் தானங்க. சென்னை அவங்க கண்ட்ரோல் தானே. வட சென்னை சென்னை எல்லா கண்ட்ரோலும் அவங்க கண்ட்ரோல் தானே. யாரு மேயர்? அவர்தான் இவரு சேகர் பாபு. அவரு கொடுப்பாரு சார். அவரு இல்ல சார் மேயரு. பிரியா மேடம் தான் மேயரு. பிரியா மேடம்? ஆமா. மேயர் யாருன்னே தெரியாம அப்ப சென்னைக்கு சேகர் பாபு மேனேஜர் இல்லையா சார்? நான் மேயரே இல்லைன்ற மேனேஜர்ன்றீங்க. அமைச்சர் சார் அவரு. ஏங்க இவங்க என்ன கட்சியா நடத்துறாங்க? கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. கம்பெனி நடத்துறாங்க. ஆமா, கம்பெனில என்ன மேனேஜர் தானே போஸ்டிங் தான் கொடுப்பாங்க. இது ஏகப்பட்ட மேனேஜர்லாம் அசிஸ்டன்ட் மேனேஜர், அந்த மேனேஜர், கேஷியர் கீஷியர்லாம் வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட ஏங்க அமைச்சர்லாம் வந்து தக்காளி வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்களாங்க. மு.க. ஸ்டாலின் வீட்டுக்கு தக்காளி வாங்கி கொண்டு போய் கொடுக்குறாங்களாம். சார் நிஜமா நான் சொல்றேன், ₹1 நான் வாங்கல சார். நீ ஏன் சார் என்ன திமுக சொல்றீங்க? உங்ககிட்ட பேசி பேசி கால் அதெல்லாம் கிடையாது. நீங்க அம்மா மேல சத்தியம் போடுங்க சார். கால் வலிக்குது சார். நீங்க வேற. அம்மா மேல சத்தியமா சார்? நிஜமா சார் வாங்கல சார். ஏன் சார் நீங்க இப்படி? இல்லங்க, நீங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. கொடுத்தத நீங்க மறைச்சு பேசுறீங்க. நீங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் திமுக காரனோட சதி, திமுக காரனோட இது. புரியுதுங்களா சார்? நியாயமா கேள்வி கேட்ட ஒரு சாமானிய நீங்க நல்ல பேசுனீங்க. என் தலைவன்ட்ட விஜய்கிட்ட கொண்டு போய் உங்களுக்கு நிப்பாட்டி இருப்பான். காசு கொடுத்துருப்பாரா? காசு இப்ப தெரியுதுல. காசு வாங்கிட்டு பேசுறீங்க. தெரியுதுல இதுக்குதான் நான் போட்டு வாங்கினேன். புரியுதா? என்னத்த போட்டு நீங்க சொன்னீங்களா? அதுக்கு சொன்னேன். இவங்க காசு தர மாட்டாங்க, என் தலைவன் கிட்ட கொண்டு போனா அப்ப நீங்க காசு எதிர்பார்க்கறீங்க சார். நான் காசெல்லாம் வாங்கல சார். ஒரு சாமானியனா நான் கேள்வி கேட்கறேன். கேட்டா உங்களுக்கு திமுக காரன் கேள்வி கேட்கறான்னு தோணுது. நான் என்ன பண்ண முடியும்? உங்க நாடி நரம்பு மூளை சத கித எல்லாமே அதெல்லாம் கிடையாது. அதானா எங்களுக்கு தெரியும். உள்ளார என்ன நடக்குன்னு தெரியும். கிட்டத்தட்ட யூடியூப் காரங்களுக்கு மட்டும் 16 கோடி ரூபாய் கொடுத்து விஜய் காலி பண்றதுன்னு ஒரு திட்டம் போட்டு நடத்திருக்காங்க. ஆமா. ஆனா காலி பண்றதே நீங்க தானே. காலி பண்றோமா? என்னத்த காலி பண்றோம் தெரியலையே. அது காலி பண்ணு. இப்ப 16 கோடி ரூபாய் நான் வாங்கிட்டேனா? தெரியலையே. இல்ல என்ன கேட்க வர்றீங்க? பங்குதான். வாங்குனதுல பங்கு கொடுங்க. வாங்குனதுல பங்கா? என் தலைவனுக்காக நின்று ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமா நின்று அவருக்காக நான் நடத்திட்டு இருக்கேன். அப்ப நீங்க வாங்கிட்டீங்களோ உங்க தலைவர்கிட்ட இருந்து? தலைவர்கிட்ட இருந்துனா எவ்வளவு? தலைவர் யாருக்காவது பணம் கொடுத்து பாத்துக்கலாம். எங்கேயாவது ஒருத்தனை கட்டுங்க. இவன் தலைவன்கிட்ட பணம் வாங்கினான்னு எவன்கிட்ட ஒருத்தனை கட்டுங்க. ஆமா, அடுத்தவங்க கிட்ட இருந்து போஸ்டிங் தான் வாங்குவீங்க. நீங்க ப்ரமோஷனுக்கு கொடுக்க மாட்டீங்க. போஸ்டிங் வாங்குவோம். நான் என்னோட விஷயத்துக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் எதுவும் வாங்கவும் கிடையாது, கொடுக்கவும் கிடையாது. அப்ப நீங்க மட்டும் வாங்கலன்னு சொன்னா நான் நம்பணுமா? அம்மா சத்தியமா சொல்லுங்க நீங்க வாங்கலன்னு. அம்மா செத்துருமியா? வேணாம். ஓ அப்ப நீங்க வாங்கிட்டீங்க. வாங்கல அம்மா சத்தியமா வாங்கல. அப்ப தெரியுதுல்ல, நீங்க மட்டும் வாங்கல, நான் மட்டும் வாங்கலங்கிற. விஜய் வந்து கோடி எவ்வளவு கோடி கொடுத்துட்டாரு. ஒண்ணுமே கொடுக்கல. டிக்கெட்டுக்கே கொடுக்கல. டிக்கெட்டுக்கே வந்து வண்டியை அடமானம் வச்சுதான் டிக்கெட் வாங்கினேன்னு சொல்றான். அப்புறம் எப்படி காசு இருந்தா வண்டியை அடமானம் வைப்பனா? நம்புறேன். புரிஞ்சுக்க வேணாமா? ஆமா, கொள்ளையடிக்கிறாருல விஜய். பிளாக்ல டிக்கெட் வித்து கொள்ளையடிக்கிறாரு. போஸ்டிங் காசு வாங்கி கொள்ளையடிக்கிறாரு. அவர் எப்படி கொடுப்பாரு? கரெக்ட் தான், நீங்க சொல்றது நம்புறேன். நல்லா புரிஞ்சுக்கீங்க. நம்ம யார்கிட்டயும் பணம் எல்லாம் வாங்கி எல்லாம் பண்ற கூடாது. நம்ம மனசுல இருக்கிற உண்மைக்கு புறம்பா நடக்கிற விஷயங்கள் நடக்கக்கூடாது. புரியுங்களா? நாட்டு மக்களும் நம்மள நம்புறாங்க. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நம்ம இருக்கணும். எது அண்டாவா பிரியாணி தேசாவா? என்னது அண்டாவா பிரியாணி தேசாவான்னு இல்ல பாத்திரமா இருக்கணும். நீங்களா என்ன பாத்திரமா இருக்கணும்? ஏங்க என்னங்க இது? என்ன ஒரு நாலேஜபிளே இல்லாம? எனக்கு நாலேஜ் இல்ல, உங்களுக்கு நாலேஜ் கொட்டி வலியுது போல இருக்கு. வேணாங்க, வேணாம். வேற ஏதாவது கேள்வி கேளுங்க. வேறாங்க, நான் வந்து மூடு ஸ்பாயிலா இருக்கேன். ஆமா, எனக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும். விடுங்க, வேற கேள்வி கேளுங்க. வேற எதையாவது பத்தி பேசலாம். விடுங்க, வேற ஏதாவது பத்தி பேசலாம். ஜனநாயகன் வேண்டாம்.
ஜனநாயகனை பிணநாயகமா ஆக்கிட்டாங்க. ஜனநாயகத்தை பிணநாயகமா ஆக்கிட்டாங்க. இந்த ஜனநாயகத்துல ஒரு ஜனநாயகம் படம் வர்றதுக்கு எவ்வளவு போராட்டம் வருது தெரியுமா? ஜனநாயகம் தப்பா இருக்கு. நீங்க டைலாக் எல்லாம் வந்து கம்மி பண்ணிருக்கலாம். ஜனநாயகத்துல பாஜகவுக்கும் வந்து சாட்டை எடுத்து சொல்லிட்டீங்களே, அதுலதான் கொஞ்சம் கடுப்பா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாஜக. தனிப்பட்ட முறையில இந்த சாட்டை துறைமுருகங்கிற மொட்டை கடைதாச்சு போட்டிருக்காங்க மோடிக்கு. என் பேரை யூஸ் பண்ணி சாட்டை எடுத்திருக்காங்க அப்படின்னு. சாட்டைங்கிறது அவனுக்கு சொந்தமாங்க, அந்த ஆளு சொந்தமானதா? சாட்டைங்கிறது பொது தானே. இயேசுநாதரே சாட்டையில வச்சு அடிச்சாங்க. அண்ணாமலை கூட அடிச்சுக்கிட்டாரு சாட்டையில. அண்ணாமலை கூட சாட்டையில போட்டு அடிச்சுக்கிட்டாருல, ஆனா மொட்டை கடைதாச்சு போட்டிருக்காப்ல. ஏன் அண்ணாமலை கூட குத்துருப்பாருல, நான் எடுத்து சாட்டையில அடிச்சிட்டேன், விஜய் எடுத்துட்டாரு அப்படின்னு. அவரு கூட மொட்டை கடைதாச்சு போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் அண்ணாமலை கூட. ஏன்னா அவரு சாட்டையில எடுத்து அடிச்சுக்கிட்டாருல. ஆமால. ஆமா, இதை யோசிக்கவே இல்லை பாருங்க நீங்க. உங்களுக்கே நான் தான் எடுத்து கொடுக்குறேன் பாயிண்ட். இல்ல சீரியஸா நீங்க ஆமா, அவரு பிஜேபி மாநில தலைவரா இருந்து வரல. அப்போ சாட்டை துரும்பு மொட்டை கடைதாச்சு போடல. அண்ணாமலை தான் போட்டிருக்காப்புல. ஏதோ அண்ணாமலை தான். இது அண்ணாமலை சரிதான் உண்மையிலேயே. நீங்க டிஎம்கே சதியில வாபஸ் ஆகிடுங்க. எல்லாமே அண்டர்ல அடியில வந்து இவங்க சொல்றது தாங்க அவங்க எல்லாம் கேக்குறாங்க. எப்படி இருந்தாலும் டிஎம்கே சதிதான் முழுக்க. எங்க தலைவர் சொல்லிருக்காருல, அவங்க தீய சக்தி. டிஎம்கே தீய சக்தி, புரியுதுங்களா? தீய சக்தி என்ன பண்ணும்? அதோட வேலையை சைலண்டா பண்ணிட்டு இருக்கு, புரியுதுங்களா? பயங்கரமா உஷாரா இருக்கணுங்க. சரி, உங்க தலைவர் சைலண்டாவே இருக்கிறாரு. அரசியல்ல வந்தாலும் பாஜக திட்டம் பண்றாரு. இப்ப ஜனநாயகனை இந்த போட்டு இருக்காங்க, தடை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் திட்டுறதுக்கு ஒரு கண்டன் அறிக்கை கூட விட மாட்டாரு உங்க தலைவர்? ஏங்க பேசாம இருங்க. கேட்டேன், இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்றானுங்களே, மீடியா முன்னால வந்து அந்த பத்திரிகைக்காரங்களை சந்திச்சு எல்லாத்தையும் சொல்லி தொலைஞ்சோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்ல அப்படின்னு எல்லாம் ஆளை வச்சு எல்லாம் கேட்டோம். கொஞ்சம் த்ரோட் பெயின்ல இருக்காராம். த்ரோட் பெயினா? என்ன த்ரோட் பெயின்? பேசி ஈஸி எல்லாம் த்ரோட் பெயின்ல இருக்காரு. எங்க போய் பேசினாரு? ஸ்பீச் கொடுத்தாரு. நைட்ல எல்லாம் போன் வச்சுட்டு பேசினாலும் தொண்டை இதாகும் தெரியுமா? யாருக்கிட்ட பேசுறாரு நைட்ல? யாருகிட்ட பேசுறாரு? ஏங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? எல்லாத்தையுமே நான் சொல்லணுமா? சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம். எதுக்கு நீங்க தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? நீங்க போன் போட்டு அங்க பேசுவீங்களா? நாங்க ஏன் சார் போன் போட்டு பேசுவோம்? அப்புறம் எதுக்காக நீங்க இல்ல த்ரோட் பெயின் சொல்லிட்டேன், த்ரோட் பெயின் விடுங்க, அவ்வளவுதானே. அத்தோட போக வேண்டியதானே. பால்ல மிளகு தூள் போட்டு சாப்பிட்டு த்ரோட் பெயினை போக வேண்டியது தானே. இல்ல நைட்டு குவார்டர்ல எதனா போட்டு ஏதோ மிக்சிங் எல்லாம் சொல்றாங்களே, அது போட்டு எதனா ஒண்ணு பண்ண வேண்டியது தான். அதெல்லாம் நாங்க பண்ணிப்போம். எல்லாம் எங்களுக்கு பர்சனல் டாக்டர் எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் தலைவர் பாத்துப்பாரு. வேணா இப்படி பண்ண சொல்லுங்க உங்க தலைவரை. இந்த தலைவா படத்துல கொடநாட்டுல போயிட்டு கையை கட்டின்னு ஜெயலலிதா கிட்ட கெஞ்சினார்ல, அது போல எதுனா ஜனநாயகன் படத்துக்காக பாஜக கிட்ட கெஞ்ச சொல்லுங்க, படம் ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. வேணாங்க, எவ்வளவு உண்மையுமா பேசிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? உண்மையை சொன்ன சார். ஐடியா மாதிரி ஆட்கள்லாம் எப்பவோ கெஞ்சினத இப்ப தூக்கி இந்த படத்துக்கு, ஜனநாயகன் படத்துக்கு, எங்க தலைவா படத்துக்கு வீடியோ போட்டு அது கேட்டதுங்க. இப்ப ஜனநாயகன் படத்துக்கு அதே கட்ட ரீகட் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. எங்க தலைவனை எவ்வளவு அவமானப்படுத்துவாங்க தெரியுதா சார்? அப்போ ஜெயலலிதா ஆட்சி இருந்தது, கெஞ்சினாரு. இப்ப பாஜக கிட்ட போய் சிக்கி இருக்காரு. பாஜக கிட்ட கெஞ்ச சொல்லுங்க, கெஞ்சினா விட்டுற போறாங்க. படம் ரிலீஸ் ஆகும்போது பாஜக வந்து உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆமா, அவங்க நம்ம தோல் மேலதான் கை போட்டிருக்காங்க நம்ம நினைக்கிறோம், ஆனா கழுத்தை நெரிக்கிறாங்க சில நேரத்துல. உங்க தோல் மேல கை போட்டிருக்காங்க பாஜக. அப்படிதான் நினைச்சோம். அதுலதான் விமர்சிக்காம இருந்தீங்க, திட்டாம இருந்தீங்க. அப்படிதான் நினைச்சோம். ஆனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா? எவனை வேணுமாலும் நம்பலாங்க. டிஎம்கே காரனு கூட ஒரு பக்கத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துப்பீங்களா? ஏங்க நாங்க எல்லாரையும் சேர்த்துக்கிறதுக்கு இருக்குங்க. எவனும் வர மாட்டேங்கிறாங்க. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுதுங்க, யாரும் வரல. எவனும் வர மாட்டேங்கிறாங்க. வாங்குறா வர்றதெல்லாம் வயசானவங்களும் வர்றாங்க. என்ன பண்றது? எல்லாம் விஜய் வாங்கிட்டு வந்த வாரம் அந்த மாதிரி போஸ்டிங்ல கரெக்டா போஸ்டிங்ல இருக்கிறவங்க வர மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு என்னவா இருக்காங்க, அவன் தானே வரணும். எல்லாம் இத்து போனவன், என்ன சொல்றது, காலம் போற கண்டிஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் வர்றாங்க. ஒரு பிரோஜனமும் நமக்கு நடக்க மாட்டேங்குது. இவங்களெல்லாம் நம்பி உள்ளார வந்ததுல என் தலைமை படுற நெஞ்சு வலி இருக்கு. ஐயோ, கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, வெளியில சொல்ல அழ முடியாம அவ்வளவு வேதனையில இருக்க. சரி, அவங்களெல்லாம் விட்டுருவோம், உங்க தலைவர் விட்டுருவோம். சின்னதா எதனா ஒரு பிரச்சனைனா முந்திரி கொட்டை மாதிரி வந்து நின்று பேட்டி கொடுப்பாங்க. நிர்மல்குமார், புஷி ஆனந்த், ஆதவர்ஜனா, செங்கோட்டையன்,
இவங்களாம் ஆள் அட்ரஸே காணுமே. ஜனநாயகன் படம் இந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் பண்றாங்க. ஒரு வார்த்தை உங்க தலைவனு கொடுங்க, அவருக்கு தான் த்ரோட் பெயின், இவங்களுக்கு கூட ப்ளீஸ்ங்க, இதெல்லாம் கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. ஒரு விஷயம் உண்மையை தெரிஞ்சுக்கங்க. பதில் சொல்ல முடியாதா? பதில் சொல்ல முடியாது. இல்ல கேள்வி கேட்காதீங்க. ஏங்க நாம ஏதாவது பேசுனா கூட சாப்பிட்டியா அப்படின்னா கூட அத நியூஸ் ஆக்கி பெரிய கலவரத்தை ஏற்படுத்திடுறாங்க. பேசாம உங்க தலைவருக்கு தான் த்ரோட் பெயின், இவங்கெல்லாம் வந்து குரல் கொடுக்குறாம இவங்களுக்கும் த்ரோட் பெயினும். த்ரோட் பெயின் இல்லைங்க. உங்களுக்கு புசி ஐயாவை பத்தி தெரியாது. சொல்லுங்க. ஏங்க புசி ஐயாவுக்கும் த்ரோட் பெயினுங்க. அவருக்கு என்ன சார் த்ரோட் பெயின்? இவரு தான் நைட்டு ஃபுல்லா போன் பேசினார் த்ரோட் பெயின். இவரு யார்கிட்ட பேசினார் த்ரோட் பெயின்? ஏங்க புசி ஐயாவை பத்தி தெரியுமா தெரியாதா? தெரியாது. சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அவர் ஒரு சங்கீத வித்வானுங்க. இது சங்கீதா வித்துட்டாரா? என்னது சங்கீதா வித்துட்டாரா? இப்ப நீங்க தானே சொன்னீங்க சங்கீத. ஏங்க சங்கீத வித்வான்னு சொல்றேன், என்னங்க அது காது உள்ள கேட்டாதா? சங்கீத வித்வான், சங்கீத வித்வான். அவர் எவ்வளவு பெரிய ஞானி தெரியுமா? ஏங்க அவர் மிகப்பெரிய கம்போசருங்க. கம்போசரா? அப்படி என்ன கம்போசர் பண்ணாரு? எங்க ஒன்னு அவுத்து விடுங்க பாப்போம். ஏங்க அதெல்லாம் வந்து அவரு பாடுறப்பதாங்க பிரமாதமா இருக்கு. நான் பாடினா அவ்வளவுக்குலாம் இருக்காதுங்க. பரவாயில்ல, நீங்க உங்க இதுல பாடுங்க. அவரு எவ்வளவு கம்போசிங்ல விட்டுருக்காரு, அதுல ஒண்ணு சாம்பிள் எதுனா ஒண்ணு எங்களுக்காக, எங்க நேயர்களுக்காக. உங்களுக்கு கர்நாடக சங்கீதம் புரியுமா? எனக்கு கர்நாடக சங்கீதம் புரியும். நான் சென்னையில இருக்கிற சங்கீதாவே எனக்கு நல்லா புரியும். ஏங்க என்னங்க இது, என்ன பேச்சு? ஏங்க நான் கர்நாடக சங்கீதத்தை பத்தி பேசிக்கிட்டு. சாரி சார், கர்நாடக இசை. ஓகே ஓகே, அதெல்லாம் தெரியாது சார். நீங்க உங்க ஆள் தான் பெரிய வித்வான். ஏங்க ஒரு விஷயம், ஞான சூனியத்துக்கு எல்லாம் பாடி காட்டினா புரியாது. ஆமா இல்ல சார், நீங்க பாடுங்க, அப்படியே ஆன் தி வேல நான் வந்துடுறேன், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சமோசாவா? சமோசா? ஏங்க சா பாசான்னா சங்கீதத்தோட ஆரம்பம். இன்னும் பாடவே ஆரம்பிக்கல. பாடவே ஆரம்பிக்கலையா? ஏங்க பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சொராவளி பாடணும். சொராவா? தின்றதுக்கு உட்காந்துறீங்க, சொராக்கிறதெல்லாம் கேட்டுக்கிறீங்க. ஏங்க என்னங்க இது? நான் வந்து சுறாவளி அப்படிங்கிறது சுரமா? ஓகே ஓகே, சரி ஆரம்பிங்க. தாவேகா 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 தாவேகா. போதும். ஓ, நல்லாதான் இருக்கீங்களா? ஹலோ, இல்ல இப்ப எதுக்குங்க நான் பாடிட்டு இருக்கேன், எதுக்கு கூட பேசி கேளுங்க. இப்படிதான் சங்கீதம் பாடுறப்ப கேளுங்க சார். சங்கீதா பாடினா கேட்கலாம், நீங்க பாடுறதை கேட்கவே முடியல. ஏங்க இந்த பாட்டெல்லாம் சங்கீதங்கிறதெல்லாம் கழுத்து வரைக்கும் தண்ணியில இருந்து சாதகம் பண்ணணும், அப்பதான் கத்துக்க முடியும். தண்ணியில முழுகிட்டே பாட சொல்லுங்க இந்த மாதிரி பாட்டெல்லாம். ஏங்க என்னங்க இது பாட்டா? இது பாட்டா? இதா கேட்க முடியல சார். ஏங்க இது புது ராகங்க, புரிஞ்சுக்க முடியாது. பாலமுரளி கிருஷ்ணா தான் புது ராகம் பண்ணாங்கன்னு கிடையாது. இளையராஜா தான் புது ராகம் போட்டான்னு கண்டுபிடிச்சான்னு கிடையாது. எங்க புசி ஐயாவும் புது ராகம் கண்டுபிடிச்சது. அந்த ராகத்தை தான் இப்ப நான் பாடி காட்டினேன். அப்படி என்ன ராகம் புது ராகம்? இப்ப நான் பாடினேன்ல, அந்த ராகம் தான் புது ராகம். அதுதான், அது பேர் இல்லையா? அது பேர் ராகம் பேரு தான். ஏங்க அது ராகம் பேரு விஜயராகங்க. விஜயராகம் தான் அவரு. விஜயராகம்? விஜயராகம்னு புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு புசி ஐயா. கிழிஞ்சது போங்க. ஏங்க அது தலைவன் மேல இருக்கிற பற்றுனால அந்த பேரை வந்து ராகத்துக்கும் விஜயராகம்னு பேர் வச்சாரு. அடுத்த ஒரு ராகம் கண்டுபிடி சொல்லுங்க, அதுக்கு திரிஷா ராகம்னு வச்சிருவோம். என்னது திரிஷா ராகமா? ஆமா, வேற என்ன? இதெல்லாம் ஒரு பாட்டா? அப்புறம் பாட்டு இல்லாம என்ன? கத்துட்டு விஜயராகம் திரிஷா கழுத கூட சூப்பரா கத்துன்னு தெரியுமா? சூப்பரா கத்தும். நீங்க கத்துறது எப்படி கத்துறீங்க? கழுத கூட கேவலமா கத்துறீங்க. தலைவனோட கம்போசிங்க கழுத கூட கம்பேர் பண்றீங்களா? எனக்கு வர்ற கோத்துக்கு ரொம்ப முக்காதீங்க, வந்துரும். ரொம்ப முக்காதீங்க சார், வந்துரும் சார். கூல் 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 கூல். இன்னும் வந்துரும், இன்னும் வந்துரும். இல்ல கோவம் வந்துடும் போது நினைச்சு பண்ணாங்க. சங்கீதம் ஒரு ஞான சூனிட்டு உட்காந்து சங்கீதத்தை பத்தி பேசுனது செருப்பு கட்டி என்னை அடிச்சோம், செருப்பு கட்டி அடிச்சோம். சங்கீதம் ஞானம் தெரியாத ஒரு சுக்னியத்துக்கிட்ட. இல்ல செருப்பெல்லாம் ஸ்டுடியோக்கு வெளியே இருக்குன்னு நினைக்கிறேன்.
நான் போய் எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு சார் இங்க வாங்க சார். சார் அந்த விபரீத முடிவுகள்லாம் போகாதீங்க, வாங்க சார், வாங்க சார். ஐயோ இவரு வேற எதனா ஒண்ணு பண்ணிட்டு போறாரு.